அப்போமிக்சிஸ் அப்படின்றது ஃபெர்டிலைசேஷன் இல்லாம சீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்னலாம் அப்படின்னா, ஆஸ்ட்ரேசியே, கிராசஸ் இந்த கேட்டகரியில இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ இவங்க வந்து அப்போமிக்சிஸ் அப்படின்றது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ஆனா நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிடக்ஷன் டிவிஷன் அதாவது டிவைட் ஆகுற டிவிஷன் வந்து பண்ணாமையே நமக்கு டிப்ளாய்ட் எக்ஸெல் வந்து ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆகாம அந்த செல் வந்து எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். இது வந்து சிட்ரஸ், மேங்கோ இந்த வெரைட்டீஸ்லலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எம்ப்ரியோ சாக்ல சுத்தி இருக்கிற நியூசெல்லார் செல்ஸ் எல்லாமே டிவைட் ஆகி, எம்ப்ரியோ சாக் உள்ள வந்து என்டர் ஆகி, எம்ப்ரியோஸ டெவலப் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எம்ப்ரியோஸ் வந்து ஒவ்வொரு ஓவியூல்லயும் நெறைய எம்ப்ரியோஸ் வந்து உருவாகும். அத நம்ம பாலி எம்ப்ரியோனி அப்படின்னு சொல்லலாம். பாலி அப்படின்னாலே மெனின்னு அர்த்தம். ஸோ நெறைய எம்ப்ரியோஸ் அதாவது அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் அ சீட். ஒரு ஒரு சீடுல ஒரு எம்ப்ரியோ விட அதிகமா இருக்கிற எம்ப்ரியோஸ் இருந்ததுன்னா, அது நம்ம பாலி எம்ப்ரியோனி சொல்லுவோம். இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு தான். ஆரஞ்ச வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சீட்ஸ் வந்து இருக்கும். அத நம்ம எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு சீட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய எம்ப்ரியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம பாலி எம்ப்ரியோனி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீடுல ஒரு எம்ப்ரியோ விட அதிகமா இருக்கு அப்படின்னா, அத நம்ம பாலி எம்ப்ரியோனின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் இல்லாமலே சீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அத நம்ம அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து எம்சிக்யூவா வந்து கேட்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரலா ஒண்ணு குடுத்திருப்பாங்க. என்ன அப்டின்னா, ஹைபிரிட் வெரைட்டீஸ். ஹைபிரிட் வெரைட்டீஸ் வந்து யூஸ் பண்றதுனால சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன அப்டின்னா, ஹைபிரிட் சீட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அத வாங்குறது அப்டின்றது காஸ்ட்லி அப்டின்றதுனால அவ்ளோ வாங்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஹைபிரிட்ஸ் வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த புரோஜெனி இருக்கு இல்லையா? அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து செக்ரிகேட்டா இருக்கும். அது வந்து அதே ஹைபிரிட் கேரக்டர்ஸ மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்போ அனிமல்ஸ்ல ஹைபிரிட் வெரைட்டீஸ் அப்டின்னா, இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் கூட இதாகும். ஸோ அந்த மாரி ரீசனும் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ்லயும் இருக்கு. அதாவது ஒரு ஹைபிரிட் சீட் வந்து நம்ம ஆ வளர்த்தம்போது, அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் கேரக்டர்ஸ் மெயின்டெயின் பண்ணாது. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, ஹைபிரிட் சீட்ஸ் வந்து காஸ்ட்லி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்டின்னா, அப்போமிக்சிஸ் ப்ராசஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போமிக்சிஸ் ப்ராசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே இப்பவும் ரிசர்ச்ல வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஹைபிரிட் சீட் வெரைட்டில இந்த மாரி டிஸ்அட்வான்டேஜ நம்ம அப்போமிக்சிஸ் மூலமா ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்ப்ரியானி. அண்ட் நான் சொல்ற சஜஷன் என்ன அப்டின்னா, ஒன்ஸ்